ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நமக்கான, அதாவது பெண்களுக்கான ஆன்மீக குறிப்புகள், குறிப்பாக பூஜை அறை குறிப்புகள் பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்கணும், என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எத்தனை காஸ்ட்லியான பொருள் வச்சுருந்தாலும் ரொம்ப எளிமையான விலை கம்மியான இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கணும். அது என்ன அப்படின்னா அகல் விளக்கு. அகல் விளக்கோட அற்புதம் மற்றும் கல்லுப்போட பலன்கள். கல்லுப்பை பூஜை அறையில் வச்சா நமக்கு என்னெல்லாம் அதிசயம் நடக்கும், ஒரு அம்சம் நிறைந்த பூஜை அறைனா எப்படி இருக்கணும், இதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த வீட்டில் பூஜைகள் தவறாமல் நடக்குதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வங்களுடைய வாசம் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் காலை மாலை 2 வேளையும் பூஜை அப்படின்றது ரொம்ப அவசியங்க. பூஜை அப்படின்னா பெருசாக கிராண்டாக செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கேற்றணும், மாலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி விளக்கேற்றணும். இது தாங்க விளக்கேற்றுற ப்ரொசீஜர். கரெக்டான ப்ரொசீஜர்னால் இப்படி தான். வாரத்தில் 7 நாளுமே வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படின்றது கட்டாயம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க, டே ஷிஃப்ட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கால சூழ்நிலையே மாறி போச்சுங்க. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட்டு விஷயங்க. அதே சமயம் பூஜை அறையில் சில முக்கியமான பொருட்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக இந்த 2 பொருட்கள் தினமுமே இருக்கும்படி பார்த்துக்கணுமாங்க. அந்த 2 பொருட்கள் என்ன, அதனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும்? பொதுவாக வீட்டில் வைக்கிறதுக்கு நம்ம கடவுளுடைய படங்களை தேர்வு செய்கிறதா இருந்தாலும் சரி, சிலைகளை தேர்வு செய்கிறதா இருந்தாலும் சரி, கவனமாக இருக்கணும். பூஜை அறையில் விநாயகர் படமோ, மகாலட்சுமி படமோ, சிவபெருமான், அதாவது குடும்பத்தோடு இருக்கிற படம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவங்க எப்படி குடும்பமாக இருக்கிறாங்களோ அதே போல் நம்ம குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. குறிப்பாக சாந்தமான படங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்காதுங்க. ஒரு மகாலட்சுமி இருப்பாங்க, விநாயகர் இருப்பாங்க, சரஸ்வதி 3ம் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஒரு தீபம் ஏற்றுவாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் பார்த்தது இது தான். அதுக்கப்புறம் ஒரு படமாக ஒருத்தர் பெருமாளை வழிபாடு செய்கிறவங்க பெருமாள் படம் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் சிவனை வழிபாடு செய்கிறவங்க சிவனோட குடும்ப படம் வச்சுருப்பாங்க. இப்படி தான் நான் பார்த்துருக்குறேன். இப்போ நம்ம நிறைய படங்கள் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். படங்கள் மட்டும் இல்லை, சிலைகளையும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் வேல் வச்சுருக்குறோம், லிங்கம் வச்சுருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்யணுங்க. அபிஷேகம்னா தினமுமே பால் அபிஷேகம், பன்னீரில் அபிஷேகம் இப்படி பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நாம் சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணால் கூட போதும். விசேஷமான நாட்கள், இப்போ வேலுக்கு விசேஷமான நாட்களில் ஒரு 5 அபிஷேகம் பண்ணலாம். சிவபெருமானுக்கு விசேஷமான நாட்கள் சிவலிங்கம் வச்சுருந்தோம் அப்படின்னா அவர் அபிஷேக பிரியர், அவருக்கு எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாங்க. இப்போ மகாலட்சுமி தாயாருக்குன்னா வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுக்குரிய நாட்கள் வரும்போது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகன்றது நம்மளுடைய விருப்பம் தான். சுத்தமான தண்ணியில் கூட அபிஷேகம் பண்ணலாங்க. ஆனால் நெய்வேத்தியம் அப்படின்றது தினமுமே வைக்கணும். நம்ம படங்கள் வச்சுருந்தா கூட வாரத்துக்கு ஒரு நாள் வைக்கலாம். சிலைகள் வச்சுருந்தோம் வீட்டில் அப்படின்னா தினமுமே ஏதாவது ஒரு அபிஷேகம் கண்டிப்பாக வைக்கணுங்க. இப்போ இன்றைக்கி வைக்கிற அபிஷேகத்தை நாளைக்கு வரையும் பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடாது. இன்றைக்கி வைக்கிறோமா, ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த நைவேத்தியத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். திரும்ப நாளைக்கு வைக்கிறோன்னா புதுசாக தான் வைக்கணும். ஒரு சிலர் இப்போ நம்ம ஊருக்கு எங்கேயாவது போயிடும், ஒரு வாரம் நம்ம வீட்டிலே இருக்க மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சுட்டு நம்ம அவல், கடலை, பொரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கப்பில் வச்சுட்டு போகலாம். அது நம்ம வேறு வழி கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா தினமுமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை வைக்கலாம், வெல்லம் வைக்கலாம், காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள், கல்கண்டு, இதெல்லாமே நம்ம ஒரு பேக்கெட் வாங்கி வச்சு சும்மா கொஞ்சம் சின்ன கப்பில், அதாவது பெரிய கப்பில் அதுக்குள்ளவே தெரியாத அளவுக்கு 4 போட்டு வைக்கக்கூடாதுங்க. சின்ன கப்பில் நிறச்சி வைக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பூக்களால் அலங்காரம் பண்ணுறது, சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணுறது, அந்த பூக்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க.
நம்ம செடியில் பூத்துது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பூக்களை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா நேற்று பூ முந்தா நேற்று பூ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். நிறைய பூ வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஒரு பூ வச்சாலுமே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வாசனை பூவாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம பூ வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த பூவே வந்து 2 நாள் 3 நாள் வந்து பூஜை அறையில் அப்படியே இருக்கக்கூடாதுங்க. காஞ்ச பூக்களை உடனே எடுத்துடணும். காஞ்ச பூக்கள் வந்து பூஜை அறையில் இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பூஜை அறை சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு சாமந்தி வைக்கிறோன்னா ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். அது காயறதுக்கு முன்னாடி அந்த பூவை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஏதாவது பூஜை பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக பூ வைக்கணுங்க. இதே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொதுவாக பூஜை அறை அப்படின்னாலே மணக்க மணக்க வாசம் வீசணுங்க. இந்த வாசனை வந்து மனசில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் தெய்வீக மனநிலைமையும் ஏற்படுத்தும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. நல்ல வாசனையாக இருக்கிற ஊதுவத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வைக்கிறது வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிச்சிடுங்க. அதோட நம்ம காற்றும் நம்ம சுவாசிக்கிற காற்றும் சுத்தமாக இருக்குங்க. என்னோடய பூஜை அறைக்கு போனாலே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க. நல்ல ஜவ்வாது அத்தர்லாம் போட்டிருப்பேன், பன்னீர் ஜவ்வாது போடுறதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க. அடிக்கடிக்கு அந்த வாசனைக்காகவே நான் பூஜை அறை பக்கம் போயிட்டு சாமிகளெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வருவேன். இது என்னுடைய பழக்கங்க. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மணி சத்தம். பூஜை நேரத்தில் மணி சத்தம் கேட்கணுங்க. காரணம் வந்து மணியிலேருந்து வெளியாகிற சத்தம் வந்து காது வழியாக நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது. நம்ம உடம்புல இருக்கிற எதிர்மறை ஆற்றலை வந்து நீக்குங்க. மணி ஒலிக்கும் போது தெய்வீக அதிர்வலைகளும் வீட்டில் வந்து சுற்றி பரவுங்க. எப்பவுமே மணி அணிச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு என்னோடய வீடியோஸில் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். மணி அடிக்கிறது சுவாமிக்கு காது கேட்கணும் அப்படின்றதுக்காக இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகணும். அந்த கற்பூர ஆரத்தி அதில் கற்பூரம் பச்சை கற்பூரம் கிராம்பெல்லாம் போட்டு நம்ம ஆரத்தி காட்டுவோம் பாருங்கள். அந்த வாசனை வீடு ஃபுல்லாக பரவணும். அந்த மணி சத்தம் வந்து கெட்ட சக்திகளுக்கு பிடிக்காதங்க. வீட்டை விட்டு வெளியேறிடும். வாரத்தில் 2 நாளாவது மணி அடித்து பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தாமிரம் அப்படி இல்லைன்னா செம்பாலான சின்ன பாத்திரத்தில் நம்ம புனித நதிகளோட தீர்த்தத்தை வச்சுருக்கலாம். வெள்ளிக்கிழமைகளை இந்த தீர்த்தத்தை வீட்டை சுற்றிலும் தெளித்து விடலாங்க. ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. இரும்பு அப்படின்றது யமனுக்குரியதுங்க. இதனால் நேர்மறை சக்திகளை வந்து கிரகிக்க முடியாது. அப்படின்றதுனால தான் பூஜை அறையில் எப்பவுமே பித்தளை செம்பு பஞ்சலோக பாத்திரங்கள் இதை தான் பயன்படுத்தணும். எவர் சில்வரும் பயன்படுத்தக்கூடாது. இரும்பு பொருளும் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. இதெல்லாம் வழக்கமாக எல்லா வீடுகளும் இருக்குது அப்படின்னாலும் அகல் விளக்கு 1வது பூஜை அறையில் வச்சுருக்கணுங்க. இந்த அகல் விளக்கில் வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் ஏற்றம் பெருகுங்க. வெள்ளி உள்ளிட்ட உலோகங்களில் விளக்குகள் இருந்தாலும் அகல் விளக்கு கண்டிப்பாக ஒரு தீபமாவது வீட்டில் எரியணும். எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு மண் தீபம் அகல் விளக்கு, அதாவது வெள்ளி விளக்கு ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. வெள்ளி விளக்கை விட ரொம்ப விசேஷமானது மண் அகல் விளக்குங்க. எத்தனை விளக்கு ஏற்றினாலும் மண் அகல் விளக்கு அதில் வந்து இருந்தால் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் வச்சு கூட நம்ம தீபம் ஏற்றலாங்க. நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு சுபிக்ஷம் இருக்குங்க. அதே போல் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு பூஜை செய்யணும். அடுத்த நாள் வந்து அதை வீட்டோட கூரையில் ஊற்றிடணும். அப்போல்லாம் பஞ்ச பாத்திரம்லாம் நம்ம வீட்டிலலாம் இருந்திருக்காது. இப்போ அதுக்கு பேர் பஞ்ச பாத்திரம். தினமுமே பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை தீர்த்தமாக நாமளும் எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கூரை இருக்கும், கூரை மேலே ஊற்றிடுவாங்க. அது மாதிரி ஊற்றுறதுனால இந்த கெட்ட சக்தியும் துஷ்சக்தியும் நம்ம வீட்டை வந்து நெருங்காது. அந்த தண்ணி வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு கிண்ணத்தில் அரிசி வைக்கலாம். பூஜை அறையில் கண்டிப்பாக கண்ணாடி வச்சுருக்கலாம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் அப்படின்னா பூஜை அறையில் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் புதுசாக வாங்கின கல்லுப்பை நிறச்சி வச்சுக்கணுங்க. அதன் மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் குங்குமத்தை தூவிக்கலாம். இந்த கல்லுப்பு நிறைஞ்ச அந்த கிண்ணத்தை பூஜை அறையில் மகாலட்சுமியோட படத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து அதை எடுத்து பீரோவில் நகை வைக்கிற இடத்துல பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாங்க. இதனால் பணப்பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது வந்து தீர்ந்துடுங்க. ஏதாவது நகை வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த நகையை சீக்கிரமே மீட்டுறதுக்கான வழியையும் இந்த கல்லுப்பு கண்டிப்பாக நமக்கு கொடுக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கல்லுப்பில் நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க. இது ரொம்ப எளிமையான பரிகாரம். ஒரு வளர்பறை வெள்ளிக்கிழமையில் போயிட்டு கல்லுப்பு, வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. ஒரு கண்ணாடி பவுல், அந்த கண்ணாடி பவுல் நிறைய அந்த கல்லுப்பு, புதுசாக வாங்கினா கல்லுப்பு, மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க. பூஜை அறையில் வச்சு பூஜை எப்படி பூஜை பண்ணுறோமோ வெள்ளிக்கிழமையில் அந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் பூஜை அறையிலே இருக்கட்டுங்க. இப்போ சாயந்தரம் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாகவே பூஜை அறையில் இருக்கட்டுங்க. மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள்
பீரோல, லாக்கர்ல பணம், நகை எங்க வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சிடலாங்க. கண்டிப்பா இப்ப இந்த தடவ வைக்கிறீங்களா, அடுத்த வாரம் வந்து அந்த கல்லுப்ப வந்து கரைச்சு நீங்க வந்து சிங்க்ல ஊத்திடுங்க. புதுசா செஞ்சு வைங்க. இது மாரி தொடர்ந்து ஒரு 5 வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்க நகை வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அத மீட்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பண பிரச்சனை சீராக இருக்கும். அதாவது வந்து ரொம்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லாம பணப்பிரச்சனை வந்து ரொட்டேஷன்லயே இருக்கும். மகாலட்சுமி அம்சம், மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பா கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவா நீங்க பெருமாள் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, நேரா வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயில் ஐயர் எனக்கு சீக்ரெட்டா சொன்ன விஷயங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இது வந்து சீக்ரெட், இதுவரையும் யாருமே சொல்லாத ஒரு ரகசியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க. நான் மட்டும் பயனடைஞ்ச போடாது, எல்லாருமே பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நிறைய பேர் சொல்லாத விஷயங்களை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.